ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 100 ஆண்டுகள் கழித்து சனி பெயர்ச்சியில் வரும் இந்த ஆண்டின் 2025 முதல் சூரிய கிரகணம் இந்த 3 ராசிகளுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் ராசி மாற்றம் நடைபெறும் நாளில் சனி அமாவாசை சூரிய கிரகணம் ஒரே நாளில் வருது. சனி அமாவாசையில் சனி பகவானை வழிபடுறது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் இருந்து 3 ராசிகளுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் முதல் ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. சனி ராசி மாற்றம் சூரிய கிரகணம் இதனால் நேர்மறையான விளைவுகள் உங்கள் ராசியான மேச ராசிக்கு பிரதிபலிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானத்தில் எதிர்பாராத அதிகரிப்பு ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு விளைவுகள் ஏற்படும். நிலம், சொத்து, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான சிறந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். 2வது பார்த்திங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த சனி மாற்றம் மற்றும் சூரிய கிரகணம் இதோட நேர்மறையான விளைவுகள் உங்கள் ராசியான கடகராசியில் பிரதிபலிக்கும். வேலை, தொழிலை எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். தம்பதிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேயர்கள் புதிய தொழிலை தொடங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். வெற்றி என்னும் வாய்ப்புகள் அதிகமாகும். பித்ரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வழிவந்த சொத்து பிரச்சனை தீரும். சொத்து, வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். 3வது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. சனி ராசி மாற்றம் சூரிய கிரகணம் இதால் உங்கள் ராசியான விருச்சிக ராசியில் பிரதிபலிக்கும். நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன்கள் இருந்து விடுபடலாம். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது. வேலை, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் புதிய உற்சாகம் ஏற்படும். உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வெற்றி கிடைக்கும். இந்திய நேரப்படி மார்ச் 29 பிற்பகல் 2:20 கிரகணம் தொடங்கி மாலை 6:13 வரைக்கும் கிரகணம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் தெரியும்னு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இந்த நாடுகளில் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்னு பார்த்தா மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு, சிவனுடைய ஸ்தோத்திரங்கள், சிவபுராணம், ருத்ரம் இதெல்லாம் சொல்லலாம். இல்லைனா ஓம் நம சிவாயங்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இலையெல்லாம் கலந்து குளிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கிரகணத்தின் போது வெளியே வருவதை தவிர்த்துக்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்த்துக்கணும். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்கோள் இது மாதிரி கூர்மையான பொருட்கள் தொடுறது, கையில் எடுக்கிறது கூடாது. கிரகண நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய ரொம்பவே ஏற்ற நேரம். இந்த நேரத்தில் இறைவனை வழிபடுறது, மந்திரங்கள் சொல்வது சாதாரண நேரத்தில் கிடைக்கிற பலனை விட பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த கிரகண நேரத்தில் இந்தியாவில் தெரியாது இந்த கிரகணம் அப்படின்னு சொன்னாலும் அதோட கிரகணத்தோட பாதிப்புங்கிறது இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 3 ராசிகள் அதிகப்படியான நன்மைகள் பெற போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கிரக நிலைகளை அந்த நேரத்தில் மாறுதல்ங்கிறது கொஞ்சம் வந்தாலும் வரலாம். மற்ற ராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது எப்பொழுதுமே நம்ம கிரகணத்திற்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது. கிரகண நேரத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. எளிமையான உணவுகளை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம எளிமையான இந்த தண்ணீர், ஜூஸு, பால் இந்த மாதிரிலாம் குடிக்கிறது நல்லது. கொஞ்சோண்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரு சொம்பு உங்கள் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வச்சுக்கோங்க. இங்கே கையில் துளசி இலைகள் இல்லைனாக்கா தர்பப்புல்லை கையில் வச்சுக்கோங்க கிரகணம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரகணத்தின் போது நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய உணவு பண்டங்கள், அரிசி, பால், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துலேயுமே தர்பப்புல் போட்டு வைக்கிறது கிரகண சமயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும். நீங்கள் அந்த நேரத்தில் கிரகண நேரத்தில் வீட்டின் ஜன்னல் கதவுகளை கூட மூடி வைக்கிறது நல்லது. பொதுவாகவே நம்ம அமைதியை கடைப்பிடிக்கிறது நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி.